உறவுகளுக்கு வழக்கம் கலைஞர் நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு திரைத்துறைகள் பிரபலங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு விழா நடத்தியிருந்தாங்க. இது முழுசாக நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு கட்சி விழா தான். திமுக கட்சிக்காரங்க அவங்களுடைய முன்னாள் தலைவரான கருணாநிதிக்கு விழா நடத்தினாங்க. இதில் திரைப்பிரபலங்கள் பல பேர் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு கலைஞரை பற்றி அதான் இந்த கருணாநிதியை பற்றி அப்படியே புகழ்ந்து நல்லா தள்ளிட்டாங்க. இதில் நடிகர் சூர்யா அவர்கள் பேசினதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நடிகர் சூர்யா அவர்கள் திரைத்துறையிலும் ஒரு நல்ல பேர் இருக்குது, சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் இறப்புல கலந்துக்க முடியாத அளவுக்கு சினிமா படப்பிடிப்புகளில் மாட்டிக்கிட்டாலும் கலைஞர் நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு இன்று விஜயகாந்தோடைய நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு செய்தியாளர் சந்தித்து பேசினார். அப்போ உருக்கமான பதிலெலாம் சொல்லியிருந்தார், கண்கலங்கெலாம் பேசியிருந்தார். நம்ம இந்த இடத்துல அது உண்மையாக பொய்யா அப்படின்றதான் தாண்டி விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார் அப்படின்றத மனசில் வச்சுக்கலாம். ஆனால் இவர் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களுக்கு தான் மரியாதை செலுத்த வந்தாரா, இல்லை இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு பங்கேற்காக இன்றைக்கி படப்பிடிப்பு நிறுத்திட்டு வந்தாரா, அப்படி போகிற போக்கில் விஜயகாந்த் அவர்களே பார்த்துட்டு போனாரான்னு தெரியல. ஏன்னா ஒரு நடிகர் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசமாக பேசுகிறாரு. இப்போது எந்த அளவுக்கு முக்கியம் தெரியும். அவருடைய முகத்தை பார்க்காதது எனக்கு மிகப்பெரிய வருத்தம்னு சொன்னார். அப்படி இருந்தும் இந்த கலைஞர் நூற்றாண்டுக கலந்துக்கிற போது விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் அந்த ஒரு நினைப்பு இருந்தால் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமே. ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்க முடியாது. அவரால் கருணாநிதியோட நூற்றாண்டு விழாவோட நிகழ்ச்சியில் மட்டும் கலந்துக்க முடியுது. அது எப்படின்னு எனக்கு தெரியல. சரி விடுங்க. இப்போது அந்த கருணாநிதியோட விழாவில் அவர் பேசின வீடியோவில் என்ன தெரியுங்களா, அதுதான் இங்கே முக்கியமான ஹைலைட். அது என்ன நீங்கள் ஒரு முறை கேளுங்களேன். ஸோ அரசியல்ல பல மாற்றங்கள் எடுத்து வந்திருக்கிறாரு. பெண்களுக்கான சொத்துல சம உரிமையாகட்டும், இல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளாகட்டும்னு அரசியல்ல பல மாற்றங்கள் எடுத்து வரும்போதும் சினிமாவை கைவிடாம கூடயே எடுத்து வந்திருக்கிறாரு. அதனாலேயே அவரை ஆசையாக மரியாதையாக கலைஞர் என்று கூப்பிடுறோம். ஏன்னா முதல்ல அவர் படைப்பாளி. அப்படிப்பட்ட படைப்பாளி அவர்களுக்கு இந்த கலைத்துறை எல்லாரும் சேர்ந்து 100வது ஆண்டு விழா எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விழாவா பார்க்கிறேன். கலைஞர் அவர்களுக்கும் அவரோட எழுதுகோளுக்கும் என்னோட மரியாதைகள். இந்த விழாவில் நானும் பங்கெடுத்துக்கிறேன். அவரை பார்த்துருக்கேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. நன்றி அண்ணன் சூர்யா அவர்களுக்கு. வீடியோ பார்த்துமே நினைக்கிறேன் இங்கே தான் ஒரு சில எல்லாமே இடிக்குது. அது என்னன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல நல உதவிகள் செஞ்சுருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதில் நான் பல நலத்திட்டங்கள் அரசால் செஞ்சாலுமே ஒரு தாழ்த்தப்பட்டவர் அப்படின்ற மேலே வரணும் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரன்றது அவங்களுக்கு கிடைச்சா போதும். மற்றபடி எந்த ஒரு பொருள் உதவியும் வேணாம். நீங்கள் அவங்களுக்கு அதிகாரத்துன்றது கொடுத்தா மட்டும் போதும். அவங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த உரிமைகளை பயன்படுத்தி அவங்க மேலே தனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிப்பாங்க. நீங்கள் அதான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க பாருங்க, நீங்கள் வேட்டி செல்ல தேவையில்லை, நீங்கள் வேலை கொடுத்தா போதும், வேட்டி செல்ல அவங்களே வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய உரிமை என்ன, அதிகாரம் என்ன, இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தனி தொகுதி விட்டுட்டு பொது தொகுதியிலையும் போட்டிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல நலத்திட்டங்கள் செய்யப்பட்ட கலைஞர்னு சொல்லிட்டு, அந்த கருணாநிதி கிட்ட போயிட்டு தான் நாங்கள் பொது தொகுதியில் தேர்தலில் போட்டிடலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தோட பிரதிநிதியாக காட்டுற விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியில் இருக்க வன்னியரசு தான் இந்த தகவலை சொல்லியிருக்காரு. அவங்க போய் கேட்டதாகவும் அதுக்கு இந்த கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுங்களா, ஏயா நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும், நீங்கள் அதிகமாக ஆசைப்படாதீங்க அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இருக்க வேண்டியதில் இருந்தாவே போதுயா அப்படின்ற அளவுக்கு தான் பேசியிருக்காரு. இதை நான் சொல்லங்க, அந்த வன்னியரசே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு முறை அதை பாருங்கள். நான் இந்த கடந்த 2009 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடும் போது பொது தொகுதி கேட்டோம். பொது தொகுதி திமுக கொடுக்கல.
அப்ப அவங்க சொன்னது என்ன, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ, பொது குளத்துல நடக்காதீங்களோ, அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது. இது ஏன் நியூஸ் செவன்ல இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்கு. அது கலைஞர் கேட்கிறோம். நான் இந்த கடந்த 2009 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்க வந்து போட்டியிடும் போது பெண் உரிமைக்கெல்லாம் போராடிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. பெண் சொத்து உரிமையெல்லாம் சொல்லியிருக்காரு. சரி, நல்லதான். பெண் உரிமையே நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம், பெண்ணுக்கு உரிமையை நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த திராவிட அரசுகள் நிறைய இடத்துல பேசுவாங்க. சரி சூர்யா அவர்களே, நீங்கள் பேசியிருக்கீங்க. பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கானவங்களா இல்லை, பெண்ணுங்கள்ன்றவங்க நாட்டுக்கானவங்க கூட. அதை நிரூபிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த அரசியல் அவங்க கலங்கணும். அரசியலில் 30% பெண்களுக்கானது அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு எல்லாமே வெறும் ஏட்டில் தான் இருந்தது. அந்த ஏட்டில் இருந்ததை கலைஞர் அவர்கள் சாத்தியப்படுத்தினாரா? 30% இடஒதுக்கீடு, 30% பெண்களுக்கு கொடுத்தார்களா? எந்த ஒரு தேர்தலையாவது 30% பெண்களை தேர்தலில் போட்டி போட வச்சு 30% சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்தாங்களா இந்த திமுக அரசு? இல்லை கருணாநிதி தான் அந்த ஒரு தெளிவு இருந்ததா? பெண் உரிமையான அரசியலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 234 சட்டமன்ற தொகுதியில் 30% என்னவோ அதை தேர்ந்தெடுத்து அவங்கள சட்டமன்ற தொகுதியில் நிற்க வச்சு, அவங்கள ஜெயிக்க வச்சு, அவங்கள சட்டசபைக்கு எடுத்து போயிட்டு பெண் என்பவள் வீட்டுக்கானவள் மட்டுமல்ல நாட்டுக்கானவள் தான் அப்படின்னு வரலாறு காமிச்சாரா? இல்லை, அதெல்லாம் வந்து மேடை மேலே ஏஞ்சி நாங்கள் தான் பெண் உரிமை சொல்லியும் கைத்தட்டல் வாங்கி அதை ஓட்டமாக தான் மாற்ற பார்ப்பாரு தவிர அவர் ஒருபோதுமே வந்து அந்த பெண் உரிமை பேசுவாங்க. கைத்தட்டலுக்கும் மக்கள்கிட்ட நாங்கள் தான் பெண் உரிமை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஓட்டுக்காக. மற்றபடி அவங்க பெண் உரிமையெல்லாம் கடைசி வரைக்கும் அவங்க நிலைநாட்டுறது கிடையாது. இது வரைக்கும் நிலைநாட்ட போகிறதும் கிடையாது. சினிமா ஒரு ஆயுதம், அதை சரியாக பயன்படுத்தால் சமூகத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சினிமா ஒரு ஆயுதம்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். அதாவது கருணாநிதி நல்லாவே தெரியும். அதனால தான் அந்த சினிமான்ற ஆயுதத்தை கரெக்டாக பயன்படுத்தி தான் மனசில் விதைச்சி ஆட்சியை பிடிச்சாரு கருணாநிதி அவர்கள். திரைத்துறையிலேருந்து வந்து அரசியலை வந்து ஜொலிச்சாலும் அரசியலில் சம்பாரித்து சொத்து செய்தாரே தவிர திரைத்துறைக்கு திரும்பி ஏதாவது செஞ்சாரான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அப்படின்னு ஒன்று எதுவுமே இருந்திருக்காது. பேர பசங்க உட்பட எல்லாரையும் சொத்து சேர்த்து நல்லா வாய வச்சார். ஆனால் தன்னை வாய வச்ச அதாவது இந்த திரைத்துறைக்கு எதுவும் செஞ்சு கிடையாது. ஆனால் இது மேடைன்றதால அவருக்கு பாராட்டுவே அப்படின்றதால நீங்கள் அவரை புகழ்ந்து பேசி தான் ஆகணும் அப்படின்றதால பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் என்ன தான் இருந்தாலும் சூர்யா அவர்களே, ஒரு நியாயம் வேணாங்களா? பேசுகிறது நீங்களாக இருந்தாலும் கேட்குறது நாங்களாக இருக்கணும்ல. இவரை தொடர்ந்து பல திரைப்பிரபலங்களும் புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. அதை பற்றியும் இனி வர வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கருணாநிதியை பற்றி சூர்யா பேசுனதை இதோடைய பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.